ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லுகன் இயர் ஃப்ரம் கைட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 நாளில் இந்தியா ஷேக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு பயமுறுத்தி வச்சுருக்காங்க நிறைய பேர் இந்த மீடியாவில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் கூல். பட்ஜெட் கம்மிங் 23rd ஆஃப் ஜூலை பட்ஜெட் இருக்குது, அதுக்காகலாம் பயப்பட வேணாம். ஓகே, ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த இடத்துல ஓவர் ட்ரேடு மட்டும் பண்ணாதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்க வேணாம். மற்றபடி மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் வாலட்டிலிட்டி கண்டிப்பாக ஹையர் சைட் லோவர் சைட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே, பட்ஜெட்டில் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இப்போது பட்ஜெட்டோட கவுண்ட் டவுனுங்க. இந்த கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நிறைய கீ பாயிண்ட்ஸ், நிறைய ஹைலைட்ஸ் நம்ம அப்புறமா அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். முதல்ல பட்ஜெட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2010 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, இந்தியாவோட பட்ஜெட் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து 11.8 lakh crores அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இப்போ 2024-25 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தேர் குட் பி a chances 47 lakh crores 48 lakh crores இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட்டு பட்ஜெட்டில் காட்டிலும் ஒரு 5-6% மேலே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ நிறைய செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் ரெவல்யூஷன் அப்படின்றது நிறைய வந்துட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு, செமிகண்டக்டர் வந்துட்டுருக்கு, அந்தமாரி மார்க்கெட்டில் சோலார் அடுத்தது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இது நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ பட்ஜெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம 23rd அன்றைக்கி பார்க்கலாம். பட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன செக்டாரில் பட்ஜெட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.